பிள்ளைகளா? ஓ, நீங்க தான் சுரேஷோட பிள்ளைகளா? ஓ, ரைட் ரைட்டு. அப்புறம் உங்க பேர்லாம் என்ன? தாத்தா என் பேரு ரோசி. தாத்தா என் பேரு சாம். ஆஹா, ரோசி சாம். பரவாயில்லையே, நல்ல பேரா இருக்கு. அப்புறம் என்ன படிக்கிறீங்க? தாத்தா நான் டியூஷன் படிக்கிறேன். ஓஹோ, தாத்தா நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்படியா? பரவாயில்ல, நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும். ம், சரி. அப்புறம் பெருசா என்ன பண்ண போறீங்க? தாத்தா நான் பெருசாயி சாரி கட்ட போறேன் தாத்தா. இல்லப்பா, நான் அதை கேட்கல. சாரி கட்ட போறேன்ற. தாத்தா என் அம்மா பக்கத்து ஆண்டிலாம் அழகா சாரி கட்டுவாங்க தாத்தா. அது மாதிரி நானும் கட்டணும்னு ஆசைப்படுறேன் தாத்தா. இல்லம்மா, என்ன வேலை பார்க்க போறேன்னு கேட்டேன். ஐயோ தாத்தா நான் இப்பவே வேலை செஞ்சுட்டு இருக்கேன் தாத்தா. தினமும் சாப்பிட்டு தட்டு நான் தான் கிளம்புறேன். துணி நான் தான் மடிச்சிருக்கேன் தாத்தா. ஓ, பரவாயில்லையே, இந்த வயசுலயே அப்பா அம்மாக்கெல்லாம் உதவியா இருக்கிறீங்க. நான் கேட்டது இந்த டாக்டர் ஆக போற, கலெக்டர் ஆக போறன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீ என்ன ஆக போறன்னு கேட்டேன். தாத்தா நான் டாக்டர் ஆக போறேன் தாத்தா. டாக்டர் ஆகி சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஊசி போட்டு அழுகுது தாத்தா. ஓ, லோ சாம், நீ என்ன ஆக போற? தாத்தா நான் என்ன ஆக போறேன்? நான் ஜட்ஜ் ஆக போறேன். ஏய் சாமே, நாம ஜட்ஜ் ஆக முடியாது. நாம தான் சண்டே சர்ச்சுக்கு போக முடியும். ஏய் ரோசி, நான் ஜட்ஜ் ஆக போறேன்னு சொல்லல, ஜட்ஜ் ஆக போறேன். ஜட்ஜ். ஓ, இந்த விளையாட்டு போட்டி பாட்டு போட்டிக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லுவாங்களே, அதுவா? இல்ல தாத்தா, இந்த கோர்ட்ல உட்கார்ந்து ஆடு ஆடு சொல்லுவாங்களே, அந்த ஜட்ஜ் ஆக போறேன். ஓ, வக்கீல் படிக்க போறியா? வக்கீல் இல்ல, ஸ்ட்ரிக்ட்டா ஜட்ஜ் ஆயிடுவேன். இல்லப்பா, நீ வக்கீல் ஆனாதான் ஜட்ஜ் ஆக முடியும். இல்ல எனக்கு ஏசப்பா ஸ்ட்ரிக்ட்டா ஜட்ஜ் ஆகிடுவாரு. அப்படிலாம் இல்லப்பா, பைபிள்லயே ஒரு வசனம் போட்டிருக்கு. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனா இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. நீ முதல்ல வக்கீலாகி மக்களுக்கெல்லாம் நல்ல நியாயமா தீர்ப்பை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்காக வழக்காடணும். இதெல்லாம் பார்த்துதான் உன்னை ஜட்ஜ் ஆக்குவாங்க. வக்கீல் ஆகணுமா? ஆமா, ஃபர்ஸ்ட் நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாதான் உன்னை அடுத்து ஜட்ஜ் ஆக்குவாங்க. வக்கீல் படிக்கணுமா? இனிமேல் யார் கேட்டாலும் வக்கீலுக்கு படிக்க போறேன்னு சொல்ல, புரியுதா? ஓகே தாத்தா. தாத்தா அப்போ நான் நர்ஸ் படிக்கவா தாத்தா? ஏமா டாக்டருக்கு படிக்க போறேன்னா? இல்ல தாத்தா, நர்ஸ் படிச்சு டாக்டர் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஓஹோ, இல்லம்மா இல்லம்மா, நீ டாக்டருக்கே படி.